ஹாய் ஹலோ வணக்கம். நான். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா, காக்டெயிலுக்கு எப்படியெல்லாம் ஃபுட்டு வைக்கிறோங்கிற டீட்டெயில்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக காக்டெயிலுக்கு வந்து தினை மட்டும் வச்சா மட்டும் போதாது, அதுக்கு அடிஷ்னல் ஃபுட்டும் கொடுக்கணும். அதாவது சம்மர் சீசனில் தனி ஃபுட்டும், கூலிங் சீசனில் தனி ஃபுட்டும் கொடுக்கணும். சம்மர் சீசனில் வந்து கூலிங் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியான ஃபுட்டு கொடுக்கணும். கூலிங் சீசனில் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியான ஃபுட்டு கொடுக்கணும். சம்மர் சீசனில் ஊற வச்ச பயிர் வகைகள், கீரை வகைகள், பீட்ரூட், கேரட், மல்லித்தழை இதெல்லாம் கொடுக்கலாம். அதே மாதிரி கூலிங் சீசனில் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ட்ரை சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, கார்னு இது மாதிரி கொடுக்கலாம். நான் எப்படி ஃபுட்டு வைக்கிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு டே என்ன வச்சேன்னா கொண்டக்கடலை வச்சேன். பொதுவாக கொண்டக்கடலையில் மாங்கனீஸு, தையமின், மக்னீஷியம், பாஸ்பரஸ் போன்ற கனிமச்சத்து இருக்கிறதுனால எப்போயுமே பேர்ட்ஸை வந்து சுறுசுறுப்பாகவே வச்சுக்கிறோம். நான் வந்து ஏன் கிரைண்ட் பண்ணி போகிறேன்னா, அது வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும், அதே எல்லாத்தையும் சுத்தமாக சாப்பிடுங்கிறதுக்காக தான் நான் கிரைண்ட் பண்ணி வைக்கிறேன். செகண்ட் டே வந்து பீட்ரூட் வைக்கிறோம். பீட்ரூட் எப்படி வைக்கிறோம்னு நினச்சா, அதை தோலில் நல்லா சீவி அதை துருவி வைக்கிறோங்கிறப்ப நல்லா வேஸ்ட்டு பண்ணாமல் நல்லாவே சாப்பிடுது இது. அதே மாதிரி பீட்ரூட்டில் வைட்டமின் ஏ மற்றும் சி, சோடியம், மக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பாஸ்பரஸ் தாது உப்புக்கள் நிறைந்தது. பொதுவாக பேர்ட்ஸ்க்கு வந்து பீட்ரூட் வைக்கிறதுனால ஹீமோகுளோபின் அதிகரிக்குது. இது வந்து இனிப்பு சுவை இருக்கிறதுனால இது வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுது. அடுத்து நம்ம 3வது நாளாக என்ன வச்சோம்னு நினச்சா மக்காச்சோளம் வச்சோம். பொதுவாக மக்காச்சோளத்தில் வைட்டமின் B12, போலிக் அமிலம் மற்றும் இரும்பு சத்து இருக்கிறதுனால உடலில் உள்ள இரத்த சிவப்பு அணுக்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. அந்த மக்காச்சோளம் வந்து சம்மர் சீசனில் வைக்காதீங்க, கூலிங் சீசனில் வைங்க. 4வது நாள் நம்ம என்ன கொடுத்துறோம்னு நினச்சா முருங்கைக்கீரை கொடுத்துறோம். பொதுவாகவே முருங்கைக்கீரையில் வந்து வைட்டமின் A, B, C, அப்புறம் சுண்ணாம்பு சத்து, புரோட்டீனு, இரும்பு சத்து மற்றும் குளோரின், தாமிரம், கால்சியம், மக்னீசியம் போன்ற சத்துக்கள் இருக்கிறதுனால முருங்கைக்கீரை அதிக அளவு பயன்படுத்துறது தப்பே கிடையாது. முருங்கைக்கீரை தான் வைக்கணும்னு இல்லை, முருங்கைப்பூ வைக்கலாம், முருங்கைக்காய் வைக்கலாம், அப்படியே இலையை கூட வச்சா கூட அது எப்படினாலும் சாப்பிட்டுக்கிறோம். நான் முருங்கைக்கீரை தான் வச்சுருக்கேன், ஆனால் அது கீரையை சாப்பிடல, அந்த இதில் இருக்க காம்புகளை மட்டும்தான் அது கடித்து அதிகமாக சாவிக்கும். அடுத்து 5வது நாளாக நம்ம வந்து கேரட் கொடுக்குறோம். கேரட்டில் வந்து நார் சத்து, பொட்டாசியம் சத்து இருக்குது. கேரட்டை வந்து பச்சாவே கொடுக்கறதுனால கால்சியம், வைட்டமின் A, D, E முதலான சத்துக்கள் இருக்குது. இந்த கேரட் வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இது வந்து கெட்ட கொழுப்பை எல்லாமே நீக்கிடுது. அதுவும் இல்லாமல் எக் பாண்டிங் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இது மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.